கண்டிப்பா இன்னைக்கு வயசு இருக்கான் காது வலிக்குது போல இருக்கு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அவன் என்ன பண்ணி பார்க்கணும்னா நம்ம பாலிட்டு காது குத்துக்கு வந்து என்ன அடுத்து என்ன பண்ணீங்க, சீர் என்ன செஞ்சீங்க, மொய் என்ன மாமிங்க பண்ணாங்கன்னு கேட்டியா. 4 பேருமே மொய் செஞ்சிருக்கோம், 4 மாமிங்களுமே மொய் செஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல நான் மொய்யை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். நம்ம சேனல் புதுசாக இருப்பாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா. காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. மொய் பண்ண நான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. எங்க 4 மாமிங்களுமே மொய் போட்டாங்க. 4 மாமே 10,000 தான் போட்டுருக்காங்க. நான் செஞ்சது எதுவுமே அவங்க திருப்பி செய்யல. திருப்பி நான் ஒரு காது குத்தாவது இல்லை ஒரு ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனா வைக்கலாம்னு இருக்கேன். திருப்பி யாரு காது தோப்ப நான் குத்துவேன், காது இங்கே குத்துவேன். கடப்பரை எடுத்து சுத்தணும். நான் 3 லட்ச ரூபா செஞ்சிருக்கேன், லட்சுமி 3 லட்ச ரூபா. அவளே சொல்லட்டும், அவளுக்கு நீங்க சொல்லுங்க. நான் பெரியண்ணே 3 லட்ச ரூபா செஞ்சிருக்கேன், எங்க சின்னண்ணே 3 லட்ச ரூபா செஞ்சிருக்காங்க. 3வது தாய் மாமா வந்து 10,000 ரூபா மொய், ஒரு தோடு. சின்ன தாய் மாமா வந்து 5,000 ரூபா மொய். அவங்க உங்களுக்கு முடிஞ்சதா? ஏன்னா வந்து அந்த அவங்க ஏரியால அந்த மாதிரிலாம் கிடையாது. 200 வகையான தட்டு, அதை சொல்லிருங்க. 200 வகையான தட்டு, விளக்கு, தோடு, நகை, எல்லாமே. அடுத்து இன்னொரு முக்கியமா வந்து என்னது கவுரிங்க யோகா கொண்டு வந்ததுனால அதான் போன வீடியோல சொல்லியிருந்தோம். எங்களுக்கே வந்து கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே கவுரிங் யோகா யூனிட் சொல்லி வைக்காம இருந்திருக்கணும், வச்சதுனால எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா நீங்க அதை வந்து பார்வையை கொண்டு வந்துட்டீங்களா, அதனால ஒரு கவரிங்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எல்லாமே தங்கம் தான். அடுத்து வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த காரு ரெனால் டிரைவர் நான் வச்சிருக்கேன்ல, ஊதா கலரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது புது காரு. இந்த காரை பத்தி சொல்லிடுறேன். இது வந்து டாப் பண்டுக்கு இதுல போட்டுப்பாங்க, போடலையா? காரை பத்தி பேசினா எங்க அண்ணன் நிறைய பேசிட்டே இருப்பான். டாப் பண்டுக்கு ஒரு மாடல் கொஞ்சம் கீழே இந்த கார் தாங்க வாங்கியிருக்கோம். என்ன கலர்னா ராமர் கிரீன் கலர். கரெக்டா? மயில் கழுத்து கலர். வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டாங்க. கார் 10 lakhsக்குள்ள வந்துருச்சு. 10 lakhsக்குள்ள. வட்டி வந்து 9 தான் வரும். சில்வா வந்து இது எதுக்கு எக்ஸ்ட்ரா சொல்றோம்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் நிறைய போட்டுருக்கு. அப்புறம் இந்த வட்டி இதெல்லாம் கடன் போட்டுருக்கனால அந்த 10 வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் 10 10 டியூ கட்டிரலாம். வந்த மொய் காசு எடுத்துக்கொண்டு கட்டிரலாம், தப்பு கிடையாது. டியூவே இல்ல 5 வருஷத்துக்கு இருந்தாலும் டியூ தான் கட்டணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு, அதனால டியூவே கட்டுறாங்க. கார் ஒண்ணு, ஒரு சின்ன ஸ்கூட்டி ஒண்ணு. டியூல தான் வாங்கிருக்கோம், அத சொல்லிருங்க. டியூல தான் வாங்கிருக்கோம். ஸ்கூட்டி ஃபுல் அமௌண்டா அது டியூவா? ஆமா, அது ஃபுல் அமௌண்ட். ஸ்கூட்டி வந்து ஃபுல் அமௌண்ட். எல்லாமே கடன் கட்ட முடியாது. ஆமா, 1,13,000. 1,13,000. அது வந்து அண்ணன் எடுத்துட்டு போய் வந்தோன காமிக்கிறோம். அதே காட்டுறேன். அடுத்து கிஃப்ட் வந்து நிறைய வந்துச்சு, பட் பிள்ளைங்க இருக்கனால எல்லாத்தையும் உடைச்சிடுச்சு. ஆமா, அது வந்தா நீங்க வந்து லெக்சர்ல எடுக்க சொல்லிருங்க. இருந்தா எடுக்க சொல்லுங்க. இன்னொரு வீடியோல காமிக்கிறோம். நிறைய பேர் வந்து கார் வந்து எதுக்கு வாங்குனீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காது குத்துக்கு கார் வைப்பாங்களா, கல்யாணத்துக்கு தானே கார்லாம் வைப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்குமே ஒரு கதை இருக்கு, எல்லாத்துக்குமே எங்க வீட்ல ஒரு கதை இருக்கு. இந்த கார் நம்ம இருங்க அம்முகுட்டிஸ், நம்ம எப்படி வந்து ஒரு வீடு வாங்குறது, கார்டு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சிருந்தோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டோரி. கார் கதை இருக்கும், அது மாதிரி இதுக்கும் கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, இது வரைக்கும் எங்க அப்பா இவ்வளவு நாள் வருஷங்கள் 50-60 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் புது வண்டியோ, புது சைக்கிளோ, புது காரோ, 55 வயசாவது அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி புதுசா அவர் ஓட்டுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண நாள்ல புது கார், புது வண்டி. சரி, நம்ம வந்து இரும்பு கடையில வண்டி. எங்களோட குடும்பத்திலேயே முத புது கார் எடுத்தது ராம் தான். அவரோட பிள்ளைங்க எல்லாம் வந்து புது காரு லாக்ஸ் கணக்கு, இந்த கணக்குல அப்படி போனாங்க. பட் அப்பா வந்து எடுக்கல. ஒரு ஸ்கூட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் நிறைய வச்சிருந்தாங்க மாத்தி, ஆனா புது காரா ஒண்ணு வாங்கல. புதுசா ஒண்ணு வாங்கல. நான் சொல்றேன் அந்த மாதிரி ஷோரூமே போலங்க. புதுசா ஒரு ஷோரூம்க்கே போல. நீங்க வாங்கல, எங்களை கூப்பிடல. ஆமா, சண்டேல இருந்தோம், அந்த போகல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுத்ததுதான். கால் குத்து அதுல ஒரு ஷாக் வச்சு. ஆமா, அது இல்ல, அப்படி கிடையாது. அதுதான் நானும் சொல்லுவேன். இந்த கார் எடுக்கிறது உண்டுதான், பட் காது குத்து வந்தனால உங்களுக்கு அந்த காது குத்தோட கொண்டாந்து வச்சாச்சு. டெலிவரியுமே வந்து அந்த மாசம் தான். ஆனா நாங்க போன மாசத்துல இதுவே உங்களுக்கு வந்து காது குத்து இல்லாம வாங்கியிருந்தோம்னா இது அத்தை மாமாக்குன்னு போயிருக்கும். இது காது குத்துக்காக வாங்கினனால மஞ்சுக்கு காது குத்துக்கு எதுக்கு கார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சு எல்லாத்தையுமே வாங்குறா, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல அதிகமா வருது. அந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஆள் நான் கிடையாது. நல்ல பிள்ளை இவன் கொடுக்கலைனாலும் ஏத்துக்குவியா? கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க பண்ணதான் வந்து செய்வாங்க. நம்ம அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு எதுக்கு அழுகிற விடு, பாத்துக்குவோம்.
அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு தெரியல அவ்வளவுதான். சில ஊர்களுக்கு தெரியாது, சில ஊர்களும் பெருசா. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்ப மஞ்சுட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம அண்ணன் வந்து இருந்தும் நிறைய பேருக்கு இல்லாம இருக்காங்க, வரமாட்டாங்க, சபையை நிரப்ப மாட்டாங்க. எனக்கு 4 அண்ணங்க இருக்கு, ஆனா எங்க அண்ணங்க சபையை கூட நிரப்ப வரல அப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா சபை வந்து செய்யறதும் இல்லாம அண்ணியும் கூட இருந்து அண்ணனுக்கு பண்ணி கொடுக்கும் அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்குமே அது பெருசா தெரியுது. எனக்கு இப்படி அண்ணி கிடைச்சதுக்கு நான் நிறைய டைம் சொல்றேன், கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை வருஷமா? இது 7 இயர்ஸா இருந்ததுனாலதான் இந்த ப்ராசஸ் வந்து பெருசா தெரியும். 7 வருஷம். இத நாங்க உடனே நல்லது கெட்டது சண்டை வரப்புன்னு நிறைய போயிடுச்சு, கடந்து வந்துட்டோம். அதனால இப்ப இவ்வளவு நாளா சண்டை இல்லாம இருந்திருந்தோம்னா இப்ப கண்டிப்பா எங்க அண்ணிங்க செஞ்சிருக்காருங்க. எங்க அண்ணிங்க 2 பேரும் நான் நேரவே பேசுவேன். சரி, ஆமா பால்காசியே இங்க வராமதான் பண்ணாங்க, அதுக்கு பண்ணுவாங்க. ஆனா வந்து சபை நல்லா இருந்திருக்காரு, சபை நிறைய இல்ல. இப்ப எப்படி சபை நிறைஞ்சு இருந்துச்சு அந்த மாதிரி சபை நிறைய இல்ல. உங்க அப்பா அந்த வாசல்ல இருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஒரு ரேடியோ கட்டல, ஒரு பத்திரிக்கை அடிக்கல. ஏன்னா பத்திரிக்கை அடிச்சா இவங்க பேர் போடணும், போடாம பத்திரிக்கை அடிக்க கூடாது, நாளைக்கு சொல்லுக்கிறேன் நான். அதனால பால்காட்சி பத்திரிக்கை அடிக்கல, ரேடியோ கட்டல. அதனாலதான் சொல்றேன், சொந்தமா என்னோட காசுல ஒரு வீடு கட்டி எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும், செய்வேன். அடுத்து வந்தாங்க ஏதோ பிளான் போட்டாடா. இவங்க வேற எதுக்காகவும் இல்லைனாலுமே எனக்கு இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா ஓகே, வேளாண் கட்டி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடுவேன். வேளாணுக்கு நிறைய கிடைக்கும்ல, மயல மகளை விட எப்படி வேளாணுக்கு நாங்க மயன் நம்ம வீட்டோட வருமானம் எடுத்துட்டு போயிருவோம்ல. விட்டுருவாரு, நான் நீ உடனே கூட்டு வந்த மாதிரி என் மயனை என் மகளை வச்சு நான் கூட்டு வந்துருவேன். நான் கூட்டு போனேன்ல அந்த மாதிரி நானும் என் மகளை வச்சு கூட்டிட்டு வந்துருவேன். மயில நீ கூட்டு வந்துரு, இங்க வாங்க. நல்லா அப்ப என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், அவ்வளவுதான். ஹீரோயின் அந்த கொலுசு காமிச்சிருங்கப்பா, அது கொலுசு கேட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. நான் அப்ப இல்ல தம்பி அழுதான்னு சொல்லிட்டு போயிட்டேன். போட்டோல தான் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இத மாட்டினது. கொலுசு தாய்மாமன் கொலுசு போட்டா என்னது போட்ட அந்த பாட்டுல வெள்ளி கொலுசு போட்டாரு. ஒரு சின்ன குறை ஃபங்க்ஷன்ல என்ன தெரியுமா, என்ன பாட்டு ஒழுங்கா கேட்கல, அந்த ட்ரம்ஸ் அடிச்சனால தான் சவுண்ட் கேட்கல. இல்ல பொதுவாவே அவன் ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டு கேட்கல. அப்படியா? சவுண்ட் இல்ல, ஆனா வந்து நாங்க வர்றதுக்கு முன்னாடி சவுண்ட் ஓடுச்சா? சவுண்ட் கொஞ்சம் தான் ஓடுச்சு. நீங்க வர்றம் போகும்போது சவுண்ட் அங்க சொதப்பிடுச்சு, சுத்தமா பாட்டு சொதப்பிடுச்சு. அது எல்லா ஃபங்க்ஷன்ல நான் அப்பாட்ட வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து அப்பா பாட்டு ரெடி பண்ணுங்க, பாட்ட சொல்லுங்க, பாட்ட ரெடி பண்ணுவீங்க, பாட்ட ரெடி பண்ணுவீங்க. அது கரெக்டா இங்க வேற பாட்டு தாய்மாமன் பாட்டு போடாம வேற ஏதோ ஒரு பாட்டு போட்டாங்க. தாய்மாமன் பாட்டு போட்டாங்க, அது எங்கேயுமே அதான் சொதப்பிடுது. இது அந்த டயலாக் கூட வரணும், நம்ம உள்ள அந்த டைலாக் கூட வரணும். டைலாக் ஒண்ணு வரும்ல, தலையே போனாலும் தாய்மாமன் உரிமை விட மாட்டேன். ஏன் அதெல்லாம் போடணும், அது வந்து அதுல எல்லாத்துலயும் போடுறாங்க எல்லா ஊர்லயுமே. மாமா எல்லாட்ட வீடியோ எடுத்துருக்கேன், அழுகு மஞ்சு வீடியோ எடுத்துட்டு சொல்லிட்டே வந்தாங்க. எனக்கு எமோஷனல் வந்துச்சு, நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அவன் வந்து சீக்கிரம் அழுக மாட்டேன், இந்த மரம் அந்த கட்டை வந்து அவ்வளவு சீக்கிரம் சாயாதுன்ற மாதிரி அந்த சிட்ட ஒரு பக்கெட் இருந்துச்சு. ஒரு கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டேன். அப்புறம் இவனை பார்த்தா நான் இவன் அழுது தெரியாது. அருள் வந்து யோகா இப்படி கிண்டுச்சு, யோகா என்னைய கிண்டுச்சு. பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அப்படியே டக்குன்னு கொஞ்ச நேரம் அப்படியே கம் அப்படியே ஒரு ஆஃப் ஆயிட்டேன். பின்னாடி நிக்கிறவங்க ஏன் அழுகுற, எதுக்கு அழுகுனாங்களா எனக்கு ஒரு ஓரி இருந்துச்சு. ஏன் அழு இல்லைன்னா அவனுக்கு வந்து எமோஷனல் எப்படி இருந்தாலும் அவன் வந்து நல்ல ஒரு எமோஷனல் கேரக்டர் இருந்துச்சு. அழுது ஆனா வந்து எப்பவுமே அழுது அது மாதிரி அவன் இப்படி அடிச்சு இந்த இடத்துல கை பதியும், அது சின்ன சின்ன உடல்ல கொஞ்சம் கோடா ஏன்னா அப்படி சொல்ற, கை வீங்க அப்படி அவன் சென்சிட்டிவான உடம்பு, அந்த சென்சிட்டிவான உடம்பு அவனுக்கு. அண்ட் வந்து எமோஷனல் கேரக்டர். அருள் அவ்வளவு சீக்கிரம் அழுக மாட்டா, ரொம்ப எமோஷனல் ஆனா மட்டும்தான் அழுகுறா. ஆமா,
அது அழுது அழுது வச்சுட்டான், எமோஷனல் ஆயிட்டான். ஓகே, சொல்லல எமோஷனல் சொல்லிட்டேன், நீ பாட்டுக்கு ஏதாவது கிளப்பி விட்டு போயிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி. ஓகே, சொல்லியாச்சு. வேற என்ன? வேற நகையை ஃபுல்லா நாங்க ஸ்கூட்டி வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெடியே ஒரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லா வீட்லயும் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பணம் இருந்தா செய்வாங்க. இப்ப எங்க கிட்டயுமே இல்லைன்னா நாங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், செஞ்சிருக்க மாட்டோம். சும்மா சபை நிரப்பி இருப்போம், அவ்வளவுதான். ஒரு இதுங்கறனால அப்பையில இருந்து சிறுக சிறுக ஒரு சீட்டு போட்டு சேர்த்து தான் இவளுக்கு பண்ணிருக்கோம் மொத்தம். இன்னொன்னு சொன்னாங்க, இது வந்து ஒரு கடன் மாதிரி தான்க்கா, இது நீங்க வந்து அவங்க பசங்களுக்கு திருப்பி செய்யணும். ஆமா, அப்கோர்ஸ் அவ செய்வா, அவனால எவ்வளவு முடியுமோ அதை கண்டிப்பா அவ செய்வா. எங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் இருப்பாரு, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அடுத்து என்ன வந்தாலும் அது எங்களால முடிஞ்ச பேர பேத்திக்கு என்ன பண்ண அவங்கள விட்டு அவங்க வந்து நம்ம ஃபேமிலி மஞ்சுவை சொல்றாங்க. மஞ்சுக்கு வந்து அத்தையா வந்து அவ என்ன முடியுமோ அதை அப்ப செய்வா. செய்யணும். சொல்லலாம் வேண்டாம். அடுத்து நான் பால் காய்ச்சி கொண்டு வருவேன். ரெண்டு பேத்துக்கு பால் காய்ச்சி நான் கொண்டு வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு பால் காய்ச்சல நீங்க முத நாள் கிளம்ப சொன்னாங்க, நானும் முத நாள் கிளம்பி நிக்கிறேன். நீங்க சீர் கொண்டாடும் போது எனக்கு அப்பதான் தெரியும். சீர் அந்த ஃபங்க்ஷன் நாங்க எதிரே பார்க்கல, இப்படி நடக்கும்னு நம்ம ஃபங்க்ஷன். நம்ம ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சி நம்ம தான் பண்ணோம். அந்த சீர் ஃபங்க்ஷன் வேற லெவலா இருந்துச்சு. கொண்டு போனேன்னா அண்ணி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு, எங்க ஊர்ல இந்த வழக்கம் இல்லடா, அப்பா அம்மா செய்ய தெரியாதுடா உங்களுக்கு, நீயே உங்க ஊர் வழக்கப்படி செஞ்சிடுன்னு சொல்லிருச்சு. நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணேன். பட் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர்லயே அந்த வழக்கம் இருக்கா, அப்பா அம்மா செய்யறாங்க, நீ அதை செய்ய வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைய செய்ய சொல்லிட்டு செய்ய வேணாம்னு சொன்னதுனால எனக்கு கோவம். அதனால நான் செஞ்சே ஆகுவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சதுதான். அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது, நான் மொய் போட போறது தெரியாது, இது செய்யறது எதுவுமே தெரியாது. லட்சுமணுக்கு ஆனா அவன் வீட்டு பால் காய்ச்சிக்கு இதுதான் தெரியும், ஏன்னா நான் சொல்லிட்டேன். நம்ம வீட்டுல பாத்துட்டாங்கல்ல, அதனால அதை செய்ய வேண்டும். ஆனா லட்சுமணுக்கு 10 தட்டு கூட தான் வந்துச்சு, அவனுக்கு 41 தான் வச்சு, இவனுக்கு 51 வச்சு, இன்னும் கூட வச்சிருப்பேன். பட் தூக்கிட்டு போக முடியாது, கொள்ள முடியாது. சரி, இன்னொரு வீடு பால் காய்ச்சி இருக்குல்ல, அதுக்கு நிறைய பண்ணிடலாம். ஆமா, ஏன் உங்க வீட்டுக்கு தான் வச்சிருவோம். அது என்னங்க, சரி நீங்க வந்து சபை நிரப்புனா போதும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து அந்த வண்டி மட்டும் வருது. அந்த வண்டி எந்த வண்டி என்ன ஸ்கூட்டின்னு பாருங்க. அதுவும் இதே மாதிரி தான் கார், ஆனா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். வந்தது என்னோட பழைய ஸ்கூட்டியை வித்துட்டு அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டாங்க. பண்ணி வாங்குன மாதிரி வாங்கியாச்சு. நல்லபடியா காவுத்து பசன் முடிஞ்சுச்சு. இதுக்கு அடுத்து என்ன வீடியோ போறது எங்களுக்கு தெரியல. இது வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வரும், விருந்து வீடியோ, விருந்து ஃபங்க்ஷன் இருக்கு. முடிச்ச உடனே உங்கள் ராமியோகா மயிலன் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். குழம்பு வச்சு போடணும், அது சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாயிரும். பாய் பாய் உங்கள் ராமியோகா மயிலன் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமியோகா மயிலன். சைடு வர மாட்டாங்க. இனி வந்து எங்களோட அப்புறம் வயிற்ற போய் பார்க்க போகணும், அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், அப்புறம் பிள்ளைய பார்க்கணும், அந்த மாதிரி இனி அடுத்து அந்த ப்ராசஸ் தான் நடக்கும். அதுக்கிடையில ஏதாவது நல்ல காரியம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கடவுளை வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். பாய்.